பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமில்லை, அது உன்னை கட்டுப்படுத்தும் சக்தி. கோபம் வரும்போது அமைதியாக இருப்பதும், அவசரம் தூண்டும் நேரத்தில் நிலைநிறுத்துவதும் தான் பொறுமை. அந்த பொறுமையை நீ வளர்த்துக் கொண்ட நாளே, வாழ்க்கை உன்னை சோதிப்பதை நிறுத்தி, உன்னை உருவாக்கத் தொடங்கும். உடனடி வெற்றி கிடைக்காததாலே வாழ்க்கை தோல்வியில்லை. விதை விதைத்த நாளே மரம் நிழல் தராது. அதற்காக விதையை தோண்டி எறிவது முட்டாள்தனம். பொறுமையுடன் நீர் ஊற்றும் மனிதனுக்கே ஒரு நாள் கனியும் நிழலும் பலனும் கிடைக்கும். பொறுமை இல்லாத மனிதன் தன்னையே அழித்துக் கொள்கிறான். எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் வேண்டும் என்ற ஆசை வாழ்க்கையை சிதைக்கிறது. மெதுவாக நகரும் மனிதன்தான் தூரம் செல்ல முடியும். வேகமாக ஓடுபவன் சீக்கிரம் சோர்ந்து நிற்கிறான். உன் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை என்று நினைக்கும் நேரத்தில்தான் நீ உள்ளுக்குள் மாறிக்கொண்டிருக்கிறாய். பொறுமையோடு காத்திருப்பது வீணல்ல, அது உன்னை அடுத்த நிலைக்கு தயார் செய்யும் பயிற்சி காலம். பொறுமை இல்லாதவன் வாய்ப்பை இழப்பான். பொறுமையுள்ளவன் வாய்ப்பை உருவாக்குவான். உலகம் உன்னை உடனே மதிக்காது. நீ உன்னை மதித்து பொறுமையோடு நடந்து கொண்டால் காலமே உனக்கு மரியாதை கொடுக்கும். வாழ்க்கை உன்னை தள்ளி வீழ்த்தும் போது உடனே எழுந்து ஓட நினைக்காதே. முதலில் அமைதியாக நில். உன் காயங்களை புரிந்து கொள். அந்த அமைதியான பொறுமைதான் உன்னை மறுபடியும் வலிமையுடன் எழுப்பும். பொறுமை என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது உள்ளார்ந்த வலிமையின் சின்னம். பதில் சொல்லாமல் மௌனமாக இருப்பவன் தோல்வியாளர் இல்லை. அவன் சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்கிறவன். இன்று நீ காத்திருக்கிறாய் என்பதால் நாளை நீ வெற்றி பெறுவாய். எல்லாவற்றுக்கும் நேரம் உண்டு. நேரத்திற்கு முன் பறிக்கப்படும் பழம் சுவையில்லை. நேரம் பார்த்து கிடைக்கும் வெற்றிதான் வாழ்க்கை முழுவதும் நிற்கும். உன் கனவுகள் தாமதமாக நிறைவேறினால் அதை சாபம் என்று நினைக்காதே. அதற்கான மன வலிமையை உருவாக்கத்தான் அந்த தாமதம். பொறுமை இல்லாத கனவு நீடிக்காது. பொறுமையுடன் இருக்கும் மனிதனை உலகம் ஆரம்பத்தில் மதிக்காது. ஆனால் அதே மனிதனை காலம் ஒரு நாள் தவிர்க்க முடியாத இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். அப்போது பேசுவது உன் வார்த்தைகள் அல்ல, உன் வாழ்க்கை. அவசரம் உன்னை முடிவெடுக்க வைக்கும். பொறுமை உன்னை சரியான முடிவெடுக்க வைக்கும். வாழ்க்கையில் தோல்வியடைந்த பெரும்பாலானவர்கள் தவறான முடிவுகள் எடுத்ததால் அல்ல, அவசரமாக எடுத்ததால்தான். பொறுமை கற்றுக்கொள்ளும் மனிதன் வாழ்க்கையை எதிரியாக பார்க்க மாட்டான். அதை ஒரு பயிற்சி கூடமாக பார்ப்பான். ஒவ்வொரு சோதனையும் அவனை வலிமையாக்கும் பாடமாக மாறும். உன் வளர்ச்சி மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது ஆழமாக இருக்கும். பொறுமையுடன் உருவான மனிதனை யாராலும் எளிதில் உடைக்க முடியாது. எல்லாருக்கும் உடனடி வெற்றி தெரியும், ஆனால் அதன் பின்னால் இருக்கும் நீண்ட பொறுமை யாருக்கும் தெரியாது. அந்த தெரியாத பயணம்தான் உன்னை மற்றவர்களை விட உயரத்தில் நிறுத்தும். பொறுமை என்பது மற்றவர்களை மாற்ற காத்திருப்பது அல்ல, அது உன்னை நீயே மாற்றிக்கொள்ளும் காலம். அந்த மாற்றம் முடிந்ததும் சூழ்நிலை தானாக மாறும். உன்னை அவமதித்தவர்கள் முன்னே உடனே நிரூபிக்க நினைக்காதே. பொறுமையுடன் உன்னை உருவாக்கு. ஒரு நாள் உன் இருப்பே அவர்களுக்கு பதிலாக இருக்கும். பொறுமையோடு பயணம் செய்பவன் தன் பாதையை ரசிப்பான். அவசரமாக ஓடுபவன் இலக்கை கூட சரியாக பார்க்க மாட்டான். வாழ்க்கை ஒரு ஓட்டம் அல்ல, அது ஒரு பயணம். நீ காத்திருப்பதை பலர் பலவீனம் என்று நினைப்பார்கள். கவலைப்படாதே. அதே காத்திருப்புதான் உன்னை உள்ளுக்குள் வலிமையாக்குகிறது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். பொறுமை உன்னை அமைதியாக வைத்திருக்கும். அந்த அமைதிதான் உன் முடிவுகளை தெளிவாக்கும். தெளிவான முடிவுகள் தான் நீண்டகால வெற்றிக்கு காரணம். வாழ்க்கையில் எல்லாம் உடனே கிடைத்தால் அதன் மதிப்பு தெரியாது. தாமதமாக கிடைக்கும் வெற்றியில்தான் உழைப்பின் வலி, பொறுமையின் வலிமை இரண்டும் கலந்திருக்கும். பொறுமை என்பது வாழ்க்கையுடன் சண்டை போடாமல் அதை புரிந்து கொண்டு நடப்பது. அந்த புரிதல் வந்த நாளே வாழ்க்கை உன்னோடு சண்டை போடுவதை நிறுத்தும். உன் நேரம் இன்னும் வரவில்லை என்றால் கவலைப்படாதே. அந்த இடைப்பட்ட காலம்தான் உன்னை அந்த நேரத்திற்கு தகுதியானவனாக மாற்றுகிறது. பொறுமையுடன் இருக்கும் மனிதன் தன் உணர்ச்சிகளுக்கு அடிமை இல்லை, அவன் அவற்றின் எஜமானன். அதனால்தான் அவன் வீழ்ச்சியிலும் நிலைத்திருப்பான். வெற்றி தாமதமாக வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பொறுமையில்லாமல் வந்த வெற்றி நீடிக்காது. நீண்ட காலம் நிலைக்கும் வெற்றி நீண்ட பொறுமையில்தான் பிறக்கும். நீ இன்னைக்கு பொறுமையா இருக்கிறாய் அப்படி என்றால் அது நீ தோற்றுவிட்டாய் என்பதல்ல, அது நீ உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். அந்த தயாரிப்பு முடிந்த நாளே உன் வெற்றி ஆரம்பம்.